இருந்தா வேதம் சொல்லுகிறது பரிபூர்ண ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்துல குறைய கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும்? அப்ப நீங்க இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. நான் இருக்கிற இடத்துல உண்மையா இருப்பேன், தெய்வ பயத்தோடு கூட வாழ்வேன், என்னுடைய செயல் உண்மையும் உத்தமமா இருக்கும். கர்த்தர் அதை பார்க்கிற போது நான் அவருக்கு முன்பாக எப்போது கம்பீர சத்தத்தோடு இதோ நான் இருக்கிறேன் தகப்பனே என்று சொல்லி அவருக்கு முன்பாக என்னுடைய கை உயர்த்தப்படுமே தவிர, அவர் வருகிற பொழுது ஒரு தாளந்தை பெற்றவனை போல சாக்கு சொல்லுகிற வாக்கு கிடையாது. ஆமென். நீங்க சாக்கு சொல்லாதீங்க. உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில உண்மையா இருங்கம்மா, உண்மையா இருங்க. அது ஒன்னே ஒன்று போதும். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஆசீர்வாதத்தை உங்க குடும்பம், உங்க தலைமுறை, உங்க சொந்த பந்தம், உங்க ஊழியத்தில் இருக்கிற உங்க நண்பர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாம் பார்க்கும்படி கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார்.